தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் கூறியுள்ள கருத்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். புதுக்கோட்டை காவல்துறை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றது. இந்த நிலையில்தான் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் திமுக ஆட்சியில் ஒருபுறம் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்ட ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை, மறுபுறம் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகி வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சென்னையில் நடந்த விக்னேஷ் காவல் நிலைய மரணத்தின் போதுதான் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய போது பச்சை போய் பேசியவர் தான் இன்றைய முதல்வர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதும் அதனை திமுக அரசு அதிகாரத்தை கொண்டு மூடி மறைக்க முயல்வதும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தின் போது சட்டத்திற்கு உட்பட்டு கழக ஆட்சி செயல்பட்ட போதும் மனித உரிமை என்ற சொல்லையே தாம் கண்டுபிடித்தது போல வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கிய முதலமைச்சர் இன்று அவரது ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.